இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழியா பல்வேறு இழப்புகள் பல்வேறு சட்ட போராட்டங்கள் இப்படி எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு ராமர் கோயில் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா கட்டி முடிக்காத கோயில் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அரசியல் லாபத்துக்காக மோடி வந்து திறந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டு அப்படின்றத வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா மோடி இருக்கார் இல்லையா, மோடி செஞ்சிருக்கக்கூடியது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பாலிடிக்ஸ் சம்பந்தமா பேச போறது கிடையாது. அது சரியா தப்பா, கட்டி முடிக்கப்பட்டுச்சா கட்டி முடிக்கப்படலையா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே தாண்டி ஒரு வழியா திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமர் கோயில் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள்லாம் என்னென்ன, அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் எவ்வளவு பெரிய நிலநடுக்கம் வந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே ஆகாம குறைஞ்சபட்சம் ஒரு 1000 வருஷமாவது இந்த கோயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே புதிய முயற்சிகள் அப்படின்றது இந்த கோயில்ல கட்டுறதுக்கு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல பிரதிஷ்டையா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமர் இருக்கார் இல்லையா, ஸோ ராம்லாலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராம விக்ரம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பாலராமர், அதாவது ராமனுடைய 7 வயசு இருக்கு இல்லையா, 7 வயசுல ராமர் எப்படி இருந்தாலோ அதனுடைய ஒரு கற்பனையான உருவம் தான் பார்த்தோம் அப்படின்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த உருவத்தை வடிவமைச்சர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஜினியர் அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்ற, இன்ஜினியர் எப்படிப்பா இந்த சிலை அப்படின்றத வடிவமைச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அருண் யோகிராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் பார்த்தோம்னா இந்த சிலை அப்படின்றத வடிவமைச்சிருக்காரு. இந்த சிலைக்கு பின்னாடியுமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்றதும் இருக்கு. ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ராமர் கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள், அதே மாதிரி இந்த ராம்லாலா இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராமர் கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ராமர் கோயில் கட்டுறதுக்கான தீர்ப்பு அப்படின்றது வந்தது பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 9ஆம் தேதி 2019 அப்படின்னே சொல்லலாம். அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா ராமர் கோயில் கட்டுறதுக்கு உச்சநீதிமன்றத்தில் அன்னைக்கு உச்சநீதிமன்ற தளபதியாக இருந்த ரஞ்சன் கோகாய் பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே இங்கே வந்துட்டு ராமர் கோயில் கட்டுறதுக்கு உங்களுக்கு அனுமதி அப்படின்றத தரோம், அதே மாதிரி முஸ்லீம்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மசூதி அப்படின்றத கட்டிக்கிறதுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா 2020 ஆகஸ்ட் 5ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்டடம் கட்டுறதுக்கு ராமர் கோயில் இருக்கு இல்லையா, ராமர் கோயிலை கட்டுறதுக்காக அடிக்கல் அப்படின்றது நாட்டப்பட்டுச்சு. அடிக்கல் நாட்டப்பட்டதோட மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டுமே உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த ட்ரஸ்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2019 இருக்கு இல்லையா, 2019-20 இருந்து இந்த கோயில் கட்டி முடிக்கிற வரைக்குமே A to Z எல்லா வேலையுமே பார்த்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயமுமே பார்த்தோம் அப்படின்னா ராமர் கோயில் இருக்கு இல்லையா அதில் பார்த்து செய்யப்பட்டிருக்கு. ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்லாகிங் அப்படின்ற முறையை பயன்படுத்தி இந்த இரும்பு இருக்கு இல்லையா, இரும்பெல்லாம் பயன்படுத்தாமல் கல்லை ஒன்னோட ஒன்று செட் பண்ணி கட்டக்கூடிய கோயிலாக இது கட்டியிருக்கிறதுனால 1000 வருஷங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான பெரிய பூகம்பம் நிலநடுக்கம் எது வந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயில் இடிஞ்சு விழாத அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பழைய நாகரா கட்டிடக்கலை அப்படின்றத பயன்படுத்தி தான் இந்த கோயில் இருக்கு இல்லையா அது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2020 ஆரம்பித்த இந்த பணி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் முடிவடைஞ்சு ஒரு வழியாக திறக்கவும் பட்டிருக்கு ராமர் கோயில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விழாவில் பார்த்தோம் அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 7500 சீஃப் கெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கலந்துக்கிட்டு இருக்காங்க. பாலிவுட் சினிமா நட்சத்திரங்கள், கிரிக்கெட் வீரர்கள், நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மூலையிலேருந்து பிரபலங்கள் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கலந்துக்கிட்டு இருக்காங்க. 24ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 24ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் இங்கே வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோயிலை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை 27 ஏக்கரில் இந்த கோயில் இருக்கு இல்லையா, இந்த கோயில் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. 380 அடி நீளம், 250 அடி அகலம், 161 அடி உயரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயில் இருக்கு இல்லையா இந்த கோயில் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ தெற்கு திசையிலேருந்து வரக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 42 படிக்கட்டுகள் அப்படின்றத ஏறி தான் இந்த கோயிலுக்குள்ளே வர முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமர் கோயில் உள்ளே வரும்போதே சூரிய பகவான், பகவதி அம்மன், விநாயகர், சிவன் சொல்லிட்டு இந்த 4 தெய்வங்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியான ஆலயங்கள் அப்படின்றது இந்த கோயிலுக்குள்ளேயே ஸ்பெசிஃபிக்காக அமைக்கப்பட்டிருக்கு. ஆஞ்சநேயருக்கு பார்த்தோம் அப்படின்னா வடக்குல சிலை அப்படின்றத அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 3 ஃப்ளோர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயிலுடைய பிரம்மாண்டமான கட்டமைப்பு இருக்கு இல்லையா 3 அடுக்கில் கட்டப்பட்டிருக்கு. ஒரு அடுக்குலேருந்து இன்னொரு அடுக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 அடி டிஸ்டன்ஸ் அப்படின்றதும் விட்டு தான் கட்டியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக கவர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 398 தூண்கள் அப்படின்றது இந்த ராமர் கோயிலில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த 398 தூண்கள் இருக்கு இல்லையா எல்லா தூண்கள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ராமருடைய வாழ்க்கை வரலாறாக இருந்தாலும் சரி, இல்லை ராமர் இருக்கார் இல்லையா அவருடைய லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை நினைவு கூறுற மாதிரியான சிற்பங்கள் அப்படின்றதும் வரையப்பட்டிருக்கு. 44 கதவு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக இந்த ராமர் கோயில் இருக்கு இல்லையா அதை பாதுகாக்கிறதுக்காக போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டோம் அப்படின்னா சபா மண்டபம், பிரார்த்தனை மண்டபம், கீர்த்தி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 மண்டபங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான
பிரம்மாண்டமான ஹால் அப்படின்றதுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயிலுக்குள்ள இருக்கு. கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 1800 கோடி ரூபாய் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிமேட் அப்படின்றத போட்டிருந்தாங்க. பட் ஒட்டுமொத்தமா ஓவரால் செலவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1100ல இருந்து 1250 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த கோயிலை கட்டுறதுக்கு இந்த 3 வருஷங்கள் இருக்கு இல்லையா, அதில் செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கோயிலில் மட்டும் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது கிடையாது. அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராம்லாலா சிலை இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்பவே பார்த்து பார்த்து செய்யப்பட்ட ஒரு சிலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ராம்லாலா சிலையை செய்யறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் இருக்காங்க இல்லையா, ராம ஜென்மபூமி ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 சிற்பிகள்கிட்ட வந்து கோரிக்கை அப்படின்றத வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நல்லா சிலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 சிற்பிகளுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அவுட்லைன் அப்படின்றத தராங்க. இந்த மாதிரி தான் சிலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அருண் யோகிராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்பியினுடைய சிலை தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க எந்த சிலையை உள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அந்த ஓட்டு போட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அருண் யோகிராஜ் இருக்கார் இல்லையா, அவர் வடிவமைச்சு கொடுத்த அந்த சிலையினுடைய புகைப்படம் அப்படின்றதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஃபைனலாக அருண் யோகிராஜ் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராம்லாலா சிலையுமே வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். யார் இந்த அருண் யோகிராஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படித்து முடிச்சதுக்கு அப்புறமா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் இந்த அருண் யோகிராஜ். பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த சிலை வடிவமைக்கிறது இருக்கு இல்லையா, அதில் தான் அவருக்கு எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருந்திருக்கு. அதனால அவர் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சாஃப்ட்வேர் ஜாப் அப்படின்றத தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் சிலை வடிவமைக்கிறதுக்கான உள்ள வராரு. அந்த கலைகளை ரொம்பவே நுணுக்கமாக பார்த்தோம் அப்படின்னா கற்றுக்கிறாரு. பல சிலைகள் அப்படின்றத அவர் வடிவமைச்சிருந்தாலும் கூட ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய 32 அடி சிலை அப்படின்றத வந்து அவர் வடிவமைச்சிருந்தாரு. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பாராட்டு அப்படின்றத வாங்கியிருந்துச்சு. அப்போ அவர் வாங்கியிருந்த அந்த பாராட்டு அப்படின்றதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராம்லாலா சிலை அப்படின்றத அவர் அமைக்கிறதுக்கான வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ராம்லாலா சிலையில் என்னென்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சிலை இருக்கு இல்லையா, பாலராமனுடைய முகம் அப்படின்றத அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே ராமர் இப்படி தான் இருந்திருப்பாருன்னு சொல்லி ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா, அதை பிரதிபலிக்கிற மாதிரியே ரொம்பவே அக்யூரேட்டாக வந்து வடிவமைச்சிருக்காரு அப்படின்னும் எல்லாருமே அருண் யோகிராஜை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிலை இருக்கு இல்லையா, 1 இல்லை 2 இல்லை 300 வருஷம் பழமையான கல்னால இந்த சிலை அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கு. மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு கல் குவாரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராம்லாலா சிலையை செய்யறதுக்கான கல்லையுமே தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த சிலை இருக்கு இல்லையா, சிலையினுடைய உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 அடி, அகலம் 3 அடி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த சிலையிலுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ராமர் இருக்கார் இல்லையா, ராமரா இருந்தாலும் சரி, நம்ம விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவருடைய அவதாரங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சைடில் பொறிக்கப்பட்டிருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த திருக்கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர்கள் இருக்கு இல்லையா, அதை மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் அவருடைய அவதாரங்கள் வந்து பார்த்தோம்னா அந்த திருக்கமலம் இருக்கு இல்லையா, திருக்கமலம் காலுக்கடியில் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் அந்த அவதாரங்கள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அந்த விக்கிரகத்தை சுற்றி வர மாதிரி பார்த்தோம்னா ரொம்பவே அழகாக பொறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அருண் யோகிராஜ் இருக்கார் இல்லையா, அவர் இவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த சிலை அப்படின்றது வடிவமைச்சதுக்கு அவருக்கு போதுமான அளவுக்கு ரெகக்னேஷன் அப்படின்றதும் கிடைச்சிருக்கு. ஃபைனலாக இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோயில் ஹிந்துக்கள் இருக்காங்க இல்லையா, காசி ராமேஸ்வரம் மாதிரியே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துக்களுடைய புனித நகரமாக அயோத்தி ஆல்ரெடி அப்படி தான் பார்க்கப்பட்டுச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆன்மீக தலமாகவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் மூலியமா ஆன்மீகம் மட்டும் அங்கே டெவலப் ஆனதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அயோத்தி இருக்கு இல்லையா, இந்த 3 வருஷத்தில் அதாவது ராமர் கோயில் கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ முடிக்கப்பட்ட இந்த 3 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷங்கள் அந்த வளர்ச்சி அப்படின்றத பார்த்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அயோத்தி இருக்கு இல்லையா, அயோத்தியில் எதுவுமே இருக்காது. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை சுற்றுலா போகிற மாதிரியா இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாமல் இருந்த அயோத்தி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பல பெரிய பெரிய பூங்காக்கள், பல பெரிய பெரிய தொழில் கட்டடங்கள் இதனால் சூழப்பட்டிருக்கு. ஸோ இந்த ராமர் கோயில் மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக தலம் கிடைச்சதோட மட்டும் இல்லாமல் அயோத்தி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மறுவாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.